ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு டே 2 வெனிஸ்ல இருக்கோம். இங்க இருக்க லோக்கல் ஏரியாவை வந்து ஃபுல்லா சுத்த போறோம். இங்க ஒரு நாய் வருது கியூட்டா. நேத்து வந்து புரானோ எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு ஃபுல்லா வெனிஸ் தான். ஃபுல்லா வெனிஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஒரு பெரிய ஸ்கொயர் இருக்கு, அங்க போக போறோம். அப்புறம் ரியால்டோ பிரிட்ஜ் எல்லாம் பார்க்க போறோம். அப்புறம் அந்த சர்ச் கூட பார்க்க போறோம். அதுவும் பார்த்துட்டு அப்படியே சின்ன சின்ன கெனால்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ப்ளஸ் ஃபுட், அப்புறம் இன்னும் கமர்ஷியல் ஏரியாஸ்லாம் நிறையா இருக்கு, அதையும் சேர்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க எங்க கூட, லெட்ஸ் கோ. பாருங்க, நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே ஒரு சின்ன கெனால் இருக்கு. அதில் கேண்டலா ரைட் போயிட்டு இருக்காங்க எல்லாம். ஹாய். நம்ம நைட்டு பார்த்தோம்ல ரியால்டோ பிரிட்ஜ், அதை வந்து இப்போ டே லைட்டில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக சென்ட் மார்க் பெசிலிக்கா போகலான்ட்டு இருந்தோம். ஆனால் போகிற வழியிலே ரியால்டோ பிரிட்ஜ் இருக்கிறதுனால ரியால்டோ பிரிட்ஜை பார்த்துட்டு அப்படியே சென்ட் மார்க் பெசிலிக்கா போகலான்ட்டு இருக்கோம். இதுதான் ஃபேமஸான அந்த வெனிஸில் இருக்கிற ட்ரெஸ். நம்ம சிவாஜி படத்தில் அந்த பாட்டில் கூட வந்திருக்கோம் அந்த ட்ரெஸ்ஸு. இந்த மாஸ்க்கு இது வந்து ஒரு ஃபேமஸான வெனிஸ் ஃபெஸ்டிவல்னு இயர்லி ஒன்ஸ் இது நடக்கும். அப்போ வந்து வெனிஸ் ஃபுல்லாக இங்கே எல்லோரும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு கார்னிவல் மாதிரி ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் இந்த மாஸ்க்லாம் பார்க்கும்போது. இது என்ன கான்செப்ட்னு தெரியல, பட் ஆனால் இங்கே பாருங்கள், மண்டை ஓடு மாதிரிலாம் வச்சுருக்காங்க. சின்ன 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 ஸ்ட்ரீட்ஸாக தாண்டி போகிறோம். இன்னும் சென்ட் மார்க் பெசிலிக்கா வரவே இல்லை. அதுக்குள்ள நிறைய இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஸ்டாப் பண்ண வேண்டியது அந்த ரியால்டோ பிரிட்ஜு, அப்புறம் இங்கே ஒரு குட்டி பிரிட்ஜு அப்படின்னு. மார்க் ஸ்கொயர், வெனிஸோட ஃபேமஸ் டவர். ஓகே, நம்ம ஃபைனலி இந்த டாஜ் மியூசியம் ப்ளஸ் பிரிட்ஜ் வந்துட்டோம். இதுதான் அந்த கெனால், ஃபேமஸான கெனால், ஜெண்டலா ரைட். அப்புறம் இதுதான் அந்த டாஜ் மியூசியம். டாஜ் மியூசியம் ஒட்டியே வந்து இது வந்து ப்ரிசன் இருக்குது. டாஜ் மியூசியமையும் ப்ரிசனையும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த பிரிட்ஜ். இது பேர் தான் 6th பிரிட்ஜ். ஸோ இங்கே வந்து பேலஸ் வந்து வேர்டிக் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரிசனர்ஸை வந்து இந்த டஞ்சனுக்கு மாற்றுறப்போ அவங்க கடைசியாக பார்க்குற இடம் அதுதான் அவங்களோட கடைசி ஜன்னல். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெளிச்சமே கிடையாது. லைக் அவங்க அப்படியே இந்த ப்ரிசனுக்குள்ளே இறந்துருவாங்க. ஸோ அவங்க கடைசியாக இந்த வெனிஸ் லகூனை பார்க்குற இடம் அது. ஸோ அதனால தான் இது 6th பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. இது நம்ம மக்கள்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் லஞ்ச் ஸ்பாட்டை தேடி போய்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஃபேமஸான வெனிஷியன் ஃபுட் ஏதாவது சாப்பிட்லான்ட்டு இருக்கோம். பார்ப்போம் என்ன அமையுதுன்னு. இன்னைக்கு காவியா ஏதோ பார்க்குறேன்னு சொல்லி வச்சுருந்தா, ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்கா. எங்கே கூப்பிட்டு போப்பான்னு தெரில. வாங்க போவோம். நான் வந்து புராட்டா இங்குஜா பீட்சா ஆர்டர் பண்ணியிருக்கேன். சுரேன் வந்துட்டு ரிசாட்டோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் அப்பாவுக்கு வந்துட்டு இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து ஃப்ரை பண்ணி பொலாண்டோவோடு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதனால் அது ஆர்டர் பண்ணியிருக்கோம். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் வந்து இங்கே ரிசோர்ட்டாக ஆர்டர் பண்ணேன். ரிசோர்ட்டா வந்து இதெல்லாம் லைக் நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் சட்டில் ஃபிஷ் ரிசார்ட்டுன்னு சொல்லிட்டு டிபிக்கல் வெனிஷியன் ஃபுட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி இருக்கு சுரேன்? இந்த ஸ்குவிட்டோட இங்கா என்ன தெரியல, பட் ஆனால் ரிசோர்ட்டாகவே பிளாக் கலரில் இருக்குது. சூப்பராக இருக்கானா.
அந்த ரிசோட்டோட ஃப்ளேவரும் தெரியுது, லைட்டாக அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவரும் நல்லாவே தெரியுது. இந்த ரிசார்ட்டோ ஏன் பார்க்கறதுக்கு தார் மாதிரி இருக்குதுன்னா அதோட ஸ்குவிட் இருக்குல்ல, கனவா மீனோட இங்க், அதை போட்டு இதை செஞ்சுருக்காங்க. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ பீட்சா செம்ம ஃபீலிங்காக இருந்துச்சு. இந்த ரிசார்ட்டோ கூட ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது எங்களுக்கு. இதுக்கப்புறம் மறந்துக்கிட்டே போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்க போதோ தெரியல. போயிட்டு ஜெலாட்டோ சாப்பிடணும். தெர் இஸ் ஆல்வேஸ் ஸ்பேஸ் ஃபார் டெசர்ட்ஸ். கண்டிப்பாக போயிட்டு ஜெலாட்டோ சாப்பிடணும். இங்கே பாருங்கள், இங்கே சாக்லேட் ஃபவுண்டன் வச்சுருக்காங்க. ரியால்டோ பிரிட்ஜ்லேருந்து அப்படியே கேண்டோலாலேருந்து சாக்லேட் மெல்ட் ஆகி ஊற்றுற மாதிரி வச்சுருக்காங்க. பாருங்கள், ரியால்டோ பிரிட்ஜோட மினியேச்சர் வச்சுருக்காங்க பாருங்க. அதில் அப்படியே ஃபவுண்டன் மாதிரி ஊற்றுற மாதிரி. இங்கே வந்து சோசோ ஐஸ்கிரீம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. சோசோ ஐஸ்கிரீம் இல்லை, ஜெலாட்டோ. ஜெலாட்டோ ஐஸ்கிரீம் வாட் எவர், பொட்டாட்டோ டொமேட்டோ பிஸ்தாஷியோ ஃப்ளேவர் ட்ரை பண்ணணுன்ட்டு நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இவங்க கூட சேர்ந்து நானும் டெசர்ட் அடிக்ட் ஆகிட்டேன். பரவாயில்ல, இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்பேஸ் ஃபார் டெசர்ட்ஸ். இவ்வளோ நேரம் கியூ நின்ட்டோம். இப்போ தான் உள்ளே போகிறோம். நம்மளுக்கு பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய கியூ நிற்கிது. நாங்கள் வந்து சூசு ஜெலாட்டோ போயிருந்தோம். சூசு ஜெலாட்டோ வந்துட்டு இங்கே வெனிஸில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. நான் ஜெலாட்டோ போய் வாங்கினோம். நான் வந்துட்டு பிஸ்தாஷோ அண்ட் சீஸ் கேக் வாங்கினேன். செம்மையாக இருக்குது. மேனே ஒப்பேரா சூப்பராக இருக்குது. சீஸ் கேக்கும் பிஸ்தாஷோ. மேனே ஒப்பேரா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, ஆனால் சுரேன் நல்லா இருக்கு அப்படின்னு. ஆனால் இதுதான் மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் நான் வாங்கினேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் முடிச்சிட்டேன். நான் யாருக்கும் கொடுக்கவும் இல்லை. பயங்கரமாக ஒழுகுது இந்த டெம்பரேச்சருக்கு. பயங்கர ஹீட்டாக இருக்குது, 35 டிகிரிஸ் இருக்குது. அதனால் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வெளியே ஷாப்பை விட்டு வெளியே வந்த உடனே அப்படியே ஃபுல்லாக ஒழுகிச்சு கையில். எங்கே போகணுன்னாலுமே இந்த ரியால்டோ பிரிட்ஜை தாண்டி தான் போகணும். காலையிலேருந்து செம்ம வெயில். இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் வெயில் அடங்கின மாதிரி இருக்குது. நாங்களும் அங்கங்கே நின்று 4-5 ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் வந்ததுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ கூட்டம் நிறையா மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் வெளியில். இது ஒரு ஃபேமஸான ஃபோட்டோ ஸ்பாட். இங்கே நின்று தான் ரியால்டோ பிரிட்ஜோட வியூவை வந்து நல்லா கவர் பண்ண முடியும். பார்க்குறீங்களா, க்யூவில் நிற்கிறாங்க பாருங்கள் எல்லோரும். ஸோ வெனிஸை லைட்டாக ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி டே இங்கேயே முடிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு படுத்து தூங்க வேண்டியதான். நாளைக்கு காலைல ட்ரெயினை பிடிக்கும். இன்னும் நிறையா ஸ்பாட்ஸ் இருக்குது வெனிஸில், பட் ஆனால் எங்களுக்கு டைம் இல்லை. ஆல்சோ வெயில் வேறு. இந்த பெல் டவருக்கு மேலே கூட போகலான்னு இப்போ தான் தெரிஞ்சது. ஸோ மேபி வி ஹாவ் டு பிளான் இட் ஃபார் த நெக்ஸ்ட் டைம். டே 3 நாங்கள் வெனிஸ்லேருந்து கிளம்பி ஃப்ளோரன்ஸ் போகிறோம். ஜஸ்ட் நான் ஏர்பிஎன்பிலேருந்து செக்அப் பண்ணிட்டு ட்ரெயின் ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். ட்ரெயின் ஸ்டேஷனில் 10:40 வந்து ஃப்ளோரன்ஸ் ட்ரெயின். ஆல்மோஸ்ட் ட்ரெயின் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம். ஃபெரோவியா. இந்த 2 நாளுமே இங்கே செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பட் ஆனால் பயங்கர வெயில். அதனால் மறுபடியும் அகெயின் ஆட்டம் இல்லை வின்டரில் வருவோம்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக ஆட்டம் இல்லை வின்டர் வரணும். வெனிஸ் ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு பார்க்க ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த
சிட்டியில் இருக்க மாதிரி வேற எங்கேயுமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ எங்கேயும் இந்த மாதிரி பார்க்க முடியாது. ஆமாம், கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான சிட்டி இது. ஓகே, வெனிஸ்க்கு இதோட ஒரு பாய் சொல்லிட்டு see you all in next video from next destination. Until then, it's bye from Kavya and Suren. bye 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 bye.